Welcome to Knowledge and Info YouTube channel. நம்ம இந்த GST series வீடியோ பார்த்துன்னு இருக்கோம். அதில் நம்ம registration tabல இருக்க எல்லா டேபோட யூசேஜை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக இந்த registration tabல இருக்க வீடியோஸ் அழித்து நம்ம GSTR1 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம registration tabல நம்ம எது இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த refund tab இருக்குன்னு பார்த்தோம். இவே பில் அப்புறம் மற்ற டேபோட யூசேஜ் வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி வீடியோஸ் எப்படி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம GSTR1 மந்த்லி அது எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி GSTR1 ஃபைல் பண்ணி ஆயிடுச்சு. அதனால் நம்ம கரண்ட் மந்த்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா GSTR1 வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம கிளியராக ஃபைல் பண்ணுறது. நம்ம இந்த இதில் இருக்க ஒவ்வொரு டேபிளும் பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. பிஃபோர் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் பார்த்து கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் நம்பர் 4A 4B 4C 6B 6C அண்ட் இதுதான் இந்த B2B இன்வாய்ஸஸில் இருக்க ஃபர்ஸ்ட் டேபிள். இந்த டேபிளில் என்னென்ன யூசேஜ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் இன்வாய்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நார்மலாக நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பர் போட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ரெக்கார்ட் காட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டோன்னே அந்த ஜிஎஸ்டி நம்பர் என்ன கம்பெனியோட நேம் சாயாம் பிரிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நேம். ஸோ இப்படி வரும்போது நீங்கள் அவங்க இப்போ நீங்கள் GSTR1 வந்து மேனுவலாக ஆட் பண்ணுறீங்கன்னா இப்படி நீங்கள் என்ட்ரி போடலாம். இப்படி நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு GSTR1 ஃபைல் பண்ணும்போது ஒரு 500,000 இன்வாய்ஸ் இருக்குன்னா அதை நம்ம மேனுவலாக போய் என்ட்ரி போட முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம டேலியில் எப்படி JSON ஃபைல் கிரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறது நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் வந்து ஆன்லைனில் எப்படி போடுறதை பற்றி பார்க்க போகிறேன். இது ஜஸ்ட் நீங்கள் GST நம்பர் போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹைட் ஆகிடும். SDZ சப்ளை வித் பேமெண்ட் வித்தவுட் பேமெண்ட் இன்ட்ராஸ்டேட் சப்ளை ட்ராக்கிங் IGST இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும். அப்படின்னா இந்த பர்டிகுலர் GST நம்பர் வந்து கம்பெனி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அண்ட் ரெகுலர் டீலரில் ஃபைல் பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த GST நம்பர் வந்து SDZ சப்ளையோட GST நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ஓப்பனில் இருக்கும். அப்படி ஓப்பனில் இருந்துச்சிங்கன்னா SDZ சப்ளையை வித் பேமெண்ட் பண்ணுறீங்களா வித்தவுட் பேமெண்ட் பண்ணுறீங்களான்னு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித் பேமெண்ட்னா டேக்ஸோடு வரும். வித்தவுட் பேமெண்ட்னா நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் இன்வாய்ஸ் வந்து SDZ சப்ளைக்கு கொடுப்பீங்க. ஸோ அது மாதிரி கேசஸில் நீங்கள் GST நம்பர் பேஸ் இந்த GST நம்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே டீட்டெயில் காட்டிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் GST நம்பர் போட்டுட்டு நீங்கள் என்ன இன்வாய்ஸ் நம்பர் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பர் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கணும். அதே மாதிரி என்ன டேட் நீங்கள் பில் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பில் டேட்டை இங்கே போட்டுக்கணும். இந்த GST நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில் ஆஃப் சப்ளை பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ தட் நீங்கள் இதை வந்து நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் டோட்டல் இன்வாய்ஸ் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பரில் என்ன இன்வாய்ஸ் டோட்டல் அமௌண்ட் நம்ம போட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh பில் போட்டிருக்கீங்க, 18% டேக்ஸ் போட்டிருக்கீங்க, 9,000 அப்போ 1,18,000 அப்போ நீங்கள் வந்து 1,18,000 உங்களோட டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட்டை இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிள் என்ன இருக்குன்னா ரேட் ஆஃப் டேக்ஸ் எந்த ரேட் ஆஃப் டேக்ஸ்னால் நீங்கள் செல் பண்ணுவீங்க. நான் 18% சொன்னேன். 1 lakh வந்து உங்களோட கிராஸ் வேல்யூ. ஸோ டேக்ஸபிள் வேல்யூ பிஃபோர் டேக்ஸ் வந்து 1 lakh அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 9,000 உங்களுக்கு டேக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து சேவ் ஆகிடும். ஏன் நம்ம சேவ் ஆகலைன்னா இந்த கரண்ட் பீரியடுக்கு நம்ம ஜூலைலேயே நம்ம போடுறோம்னா இது சேவ் ஆகலை. ஜூலை வந்து 31st முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இது சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 18 ஸோ இங்கே 20 ஃபியூச்சர் டேட் இருக்கனால இது சேவ் ஆகலை. நான் உங்களுக்கு இங்கே 15 கொடுத்தேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஜூலை மந்த் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஜூலை மந்த் இன்வாய்ஸ் நம்ம 28 போட்டதுனால அதை எடுத்துக்கலாம். ஸோ பழைய டேட் போட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலைலேருந்து நீங்கள் போட்டு வச்சுன்னா கூட நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இன்வாய்ஸ் வந்து இங்கே நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் டேபிள் நம்பர் 4A ஓகேங்களா. இந்த டேபிளில் இருக்க டீட்டெயில் B2B இன்வாய்ஸ் டேபிள் நம்பர் ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து நம்ம போட வேண்டிய டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா
B2B invoices. அது வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். சப்போஸ் இது வந்து நான் உங்களுக்கு டம்மியாக தான் போட்டேன். ஸோ அதனால் இந்த இன்வாய்ஸில் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேபிள். GSTR 1ல் ஃபர்ஸ்ட் டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 4A, 4B, 4C, 6B and 6C. இதில் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸும் வரும். அடுத்த டேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5A, 5B. 5A, 5B, B2C large invoices. ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் B2Cனாலே உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். ஸோ அந்த இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, அபோவ் 5 lakh 2.5 lakhs. அபோவ் 2.5 lakhs மேலே நீங்கள் இன்வாய்ஸ் ஒரு பர்டிகுலர் சப்ளையருக்கு கொடுக்குறீங்க, அவங்க வந்து ரிஜிஸ்டர் இல்லைன்னா, அந்த சப்ளை வந்து இன்டர்ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. போட்டுருக்கு பாருங்க, taxable outward supply unregistered expression where place of supply state code is other than the state where supplied is located, interstate supplies, and the value is more than 2.5 lakhs. 2.5 lakhs மேலே interstate supply பண்ணுறதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நீங்கள் இங்கே அந்த இன்வாய்ஸை மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா B2C large invoices summary. இங்கே வந்து ஆட் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். ஆட் டீட்டெயில் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. இங்கே நம்மளோட பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து தமிழ்நாடு. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே பிளேஸ் 2.5 lakhs மேலே இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்னா அது போட தேவை. ஒன்லி ஃபார் இன்டர்ஸ்டேட் சப்ளை. சப்போஸ் நீங்கள் ஆந்திராவுக்கு சப்ளை பண்ணுறீங்க, இல்லை அருணாச்சல பிரதேசம் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அருணாச்சல பிரதேசில் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க 2.5 lakhs மேலே, அந்த சப்ளையருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்னா, அந்த டீலருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை மென்ஷன் பண்ணிட்டு இன்வாய்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு டேட் போடணும். டேட் போட்டுட்டு அதோட இன்வாய்ஸ் வேல்யூன்றது ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakh plus 18% போடுறீங்கன்னா ஸோ அதோட டேக்ஸ் டோட்டல் டேக்ஸ் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 lakhs போட்டிருக்கீங்க, B2C 18% டேக்ஸ் போடுறீங்க, ஸோ 54,000. ஸோ 3 lakh 54,000 நீங்கள் போடணும். அதே மாதிரி நீங்கள் பிஃபோர் டேக்ஸ் 3 lakh வந்து உங்களோட பிஃபோர் டேக்ஸ் வேல்யூ அண்ட் டேக்ஸ் வந்து 54,000 கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து B2C large invoices only for interstate supply. 2,50,000 மேலே interstate supply பண்ணுறீங்க, அந்த சப்ளையருக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டேபிள் 5A 5B என்ற டேபிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூ வீடியோ வரும். ஏன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ 1 by 1 நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபியூச்சர் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகணும். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.